நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி உறவுகள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. லைக் அவங்க என்ன விஷயம் சொன்னாலும் நோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் உங்களால் அதாவது அவங்க கேட்ட ஹெல்ப்பை பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நோ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனால் அந்த டைம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோ நாள் அவங்களுக்கு செஞ்ச எந்த நல்ல விஷயமோ எந்த ஹெல்ப்பையும் பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு விஷயம் நோன்னு சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களோட சுச்சுவேஷனுக்காக, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் கூட ஞாபகம் வச்சுக்காமல் உங்களை தூக்கி வீசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவுக்காக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்காக யோசித்து நீங்கள் எந்த பிரயோஜனமும் அடைய போகிறதில்ல. இந்த மாதிரி உறவுகள் தான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தரும். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த உறவு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுங்கிறத மட்டும் யோசிங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்காக யோசிச்சுட்டு இருக்காதீங்க.